இறை இயேசுவில் எனக் அன்பார்ந்தவர்களே, நம் ஜீவனுள்ள தேவனின் உயிருள்ள வார்த்தைகளை தினமும் கேட்பதன் மூலம் உங்களுக்கு நன்மையும் ஆசையும் உண்டாவதாக. இன்றைக்கு நம் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற திருவசனம் மார்க்கு 5ஆம் அதிகாரம் 34ஆம் திருவசனம். மகளே, உனது நம்பிக்கை உன்னை குணமாக்கிற்று. அமைதியுடன் போ, நீ நோய் நீங்கி நலமாயிரு. இறை இயேசுவில் எனதருமை நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் நம் இயேசுவின் அன்பை உரித்தாக்குகின்றேன். இன்று கிறிஸ்துவின் திருவுடல் திருரத்த பெருவிழா. நண்பர்களே, இன்று இயேசுவின் திருவுடல் திருரத்த திருவிழா. கேட்டீர்களா? அவை இரண்டும் தான் கிறிஸ்தவத்தின் அச்சாணியே. இயேசு அவர் விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த வாழ்வு தரும் உணவு. அவரை உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளும் எவருக்குமே வாழ்வு உண்டு. ஒவ்வொரு முறை நற்கருணையை உட்கொள்ளும் போதும் இயேசு அதில் உயிரோடு வாழ்கிறார் என்பதை உணர்ந்து பயபக்தியுடன் பாவம் செய்யாமல் செய்த குற்றங்களுக்கு மனஸ்தாபப்பட்டு பாவ சங்கீர்த்தனம் செய்து நன்மையை வாங்க வேண்டும். நற்கருணை அது புனித தன்மையை உணர்த்துகிறது. கிறிஸ்துவின் தியாகம், ஒற்றுமை, நம்மை மீட்க இயேசு கிறிஸ்து சிலுவையிலே செய்த பாடுகள் அதை நினைவூட்டுகிறது. இன்று நற்கருணை ஆண்டவரிடம் ஜெபியுங்கள். நற்கருணை சிற்றாலயத்திற்கு சென்று முழங்கால் படியிட்டு வணங்குங்கள். நன்மையே நடக்கும். சரி, இன்றைய வசனம் என்ன கேட்போமா? என் மகளே, மகனே, உனது நம்பிக்கை உன்னை குணமாக்கியது. அமைதியுடன் போ, நீ நோய் நீங்கி நலமாயிரு என்கிறார் ஆண்டவர் இயேசு. வெறும் உடல் நோயை மட்டும்தான் கூறுகிறாரா? அல்ல. உடலில் வியாதி, பலவீனம் இருப்பின் நிச்சயம் அவற்றை இயேசு குணமாக்கி உள்ள பாரங்களை நீக்குவார். ஆனால் இது உடல் சம்பந்தப்பட்டதை மட்டும் வசனம் எடுத்து கூறவில்லை. மாறாக சமாதானத்தை தருவார், எல்லா வேதனைகளையும் நீங்கச் செய்வார் என்பதும் அதற்கு அர்த்தம். சுகம் தருவேன் என்றால் உடல் நோயிலிருந்து மட்டும் சுகமல்ல, மனநோயில் இருந்தும் சுகம் தருவார், சுகத்தை கட்டளையிடுவார். இந்த வசனத்தை இன்று உங்கள் மனதில் பதிய வைத்துக் கொண்டு சொல்லி சொல்லி ஜெபியுங்கள். இந்த சம்பவத்தில் ஆண்டவர் 12 வருடம் பெரும்பாடுள்ள, அதாவது இரத்தப்போக்குள்ள ஒரு பெண்ணை, கஷ்டங்களை அனுபவித்தவளை, இயேசுவின் ஆடையின் ஓரத்தையாவது நான் தொட்டால் சுகமடைவேன் என்று விசுவாசத்தோடு அத்தனை கூட்டத்தின் நடுவில் அத்தனை கூட்டத்தையும் தாண்டி வந்து நம்பிக்கையோடு இயேசுவை தொட்ட அந்த பெண், உடனே இயேசுவின் வல்லமை அவள் மேல் பாய்ந்தது, வந்தது, குணமடைகிறாள். அதை இயேசுவும் உணர்கிறாள், அந்த மகளும் உணர்கிறாள். அவளிடம் தான் இயேசு கூறுகிறார், மகளே, உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்று இயேசு கூறுகிறார். அந்த மகளிடம்தான் கூறுகிறார். அந்த பெண்ணை ஆசிர்வதித்து அனுப்புகிறார் அன்பு இயேசு. இதே வார்த்தையை உங்களுக்கும் என்று தருகிறார். இயேசு அந்த மகளுக்குள்ள விசுவாசத்தை பார்த்தது போல உங்கள் விசுவாசத்தையும் என்று கண்ணோக்கி பார்க்கிறார். எவ்வளவு விசுவாசம் என் மகளுக்குள், என் மகனுக்குள் இருக்கிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கிறார். அந்த பெரும்பாலுள்ள மகளோ எவ்வளவோ மருத்துவர்களுக்கு செலவழித்து பார்த்திருப்பாள், எல்லாவற்றையும் இழந்திருப்பாள். ஆனால் கடைசியில் ஒரே ஒரு நம்பிக்கை அவளுக்குள் இருந்தது. என் ஆண்டவரின் ஆடையை நான் தொட்டுவிட்டால் போதும், நிச்சயமாக நான் சுகம் பெற்றிடுவேன் என்று நம்பினாள் அந்த மகள். அதே விசுவாசத்தை மட்டும்தான் இன்றும் இயேசு உங்களிடம் எதிர்பார்க்கிறார். அவர் வாக்கு உங்களுக்கு கொடுத்து விட்டார். உனக்கு ரட்சிப்பு உண்டானது, சமாதானம் பிறந்தது, வேதனையை நீக்குகிறேன், சுகம் தருகிறேன் என்றெல்லாம் கட்டளை கொடுத்து விட்டார் இயேசு. வாக்கு பண்ணிவிட்டார். ஆனால் அந்த அனைத்து ஆசிர்வாதங்களையும் நீங்கள் உங்களுக்கு என்று சுதந்தரித்து கொள்ள என்ன செய்ய வேண்டும்? நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் விசுவாசத்தோடு கூடிய ஜெபமும் வாழ்க்கையும். அது மட்டும்தான். ஆண்டவர் நிச்சயமாக எனக்கு செய்வார். அவருடைய பிரசன்னத்தை விட்டு விலகாமல் நான் வாழ்வேன் என்று மன உறுதியுடன் அன்றாடம் ஜெபிப்பது. காலையிலும் மாலையிலும் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் சற்றே போனை ஒதுக்கி வைத்துவிட்டு குடும்பமாய் இணைந்து ஜெபிப்பது. நம் தேவைகளை ஒரு பிரேயர் டைரியில் எழுதி வைத்து அதன் மேல் கை வைத்து, ஆண்டவரே, அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீக்கு
குணம் தந்தீரே, விடுதலை தந்தீரே. அதே போல எங்கள் குடும்பத்தில் உள்ள சாபங்களை, பாவங்களை, கட்டுகளை நீக்கி எங்களை உயர்த்தி வையும். பிள்ளைகளை ஆசிர்வதியும் என்று ஜெபிப்பது. செய்து பாருங்கள், நலம் காண்பீர்கள். ஜெபிக்கலாமா? இயேசுவே, இன்றைய வசனத்தில் கூறியபடி எனக்கு குணம், அமைதி, உடல் நலம், ரட்சிப்பு இவற்றையெல்லாம் அளித்து நீடிய சமாதானத்தையும் என் குடும்பத்திற்கு அளித்து எங்களை காத்தருளும் தெய்வமே. ஆமேன். இயேசு கிறிஸ்துவின் பெரிதான நாமத்தின் நிமித்தம் ஜெபிக்கிறோம். ஆமேன். ஒவ்வொரு நாளும் உங்கள் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற இறை வார்த்தையை தெரிந்து கொள்ள ரோசரி பிரேயர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் ஷேர் செய்யுங்கள். நன்றி.